தொடுக்கும் கடவுள் பழம்பாட தொடையின் பயணி நரை கொழுத்த துரைத்திந்தமணின் ஒழுகிற துவை அகந்தை கிழங்கை அழுது எடுக்கும் தொழும்பொருள கோயிற்கேற்றும் விளக்கு வளசிமையை இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே எரிசரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உலத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் ஓவியமே மதுகரமாய் மடுக்கும் குளக்காடேந்து முள வஞ்சிக்கொடியே வருக மலையேற்றுவதன் பெற்ற பெருவாழ்வியே வருக வருகவே எல்லாம் வல்ல இறைவனை தொடர்ந்து வணங்கி இங்கே இந்த பட்டிமண்டபத்திற்கு பாரத கண்ணன் செய்நன்றியில் சிறந்தவனா குடை சிறந்தவனா என்ற தலைப்பில் பேசுவதற்காக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய குடையில் உயர்ந்தவனே என்று கூறுவதற்காக திருமிகு கவிஞர் புத்தரசனார் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர் அணியிலே உரையாற்றுவதற்காக இங்கிருந்து தஞ்சையிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருந்தகை வைப்பா அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர் செய்நன்றியிலே சிறந்தவன் என்பதை சொல்லுவதற்காக செந்தமிழாசிரியர் அமர்நாத் அவர்கள் வருகின்றிருக்கிறார். அதை ஒட்டி முதலாக பேசுவதற்காக கவிதாயினி ஜெயலட்சுமி கலையரசன் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். நான் நடுவர் அரிய அரசபதி இந்த பட்டிமண்டபத்தை நடத்தி அதற்கு தீர்வு கூறுவதற்காக வருகின்றிருக்கிறேன். இந்த மகாபாரதம் என்பது இந்த நாட்டினுடைய பெரிய சொத்துக்களிலே ஒன்று. இமய முதல் குமரி வரை மட்டுமல்ல, உலகத்தில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்த கதை என்று ஒன்று சொன்னால் அது இந்த மகாபாரத கதையாகும். மகாபாரத கதை உலகம் பூரா இருக்கவர்களுக்கு தெரியும். அதிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஊடகங்களின் வழியாக மட்டுமல்ல, செவிவழி செய்தியாகவே பல்லெடுங்காலமாக இந்த தமிழ்நிலத்திலே நிலைத்திருந்த கதையாகும் இது. அந்த நிலைத்திருந்த அந்த கதையிலே மிகச்சிறந்த பாத்திரமாக ஒரு பாத்திரம் இருக்கிறான். அந்த பாத்திரம் யார் என்றால் கர்ணன். அந்த கர்ணன் எப்படிப்பட்டவன் என்றால், ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாத்திரம்னா அந்த கர்ணனுடைய பாத்திரம் இறக்கப்பட வேண்டிய பாத்திரமாக இருக்கும். ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பாடினார்கள். செஞ்சோற்று கடந்திருக்க சேராதார் இடங்களில் போய் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா என்று அந்த வஞ்சகத்தில் விழுந்து விட்டதாக சொல்லுவார்கள். அதே போல கொடையில் சிறந்தவனாகவும் இந்த கர்ணன் இருக்கிறான். வந்தவர்களுக்கெல்லாம் வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டியவாறு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு கொடையில் சிறப்பு மிகுந்தவனாக இருந்தான். இப்படிப்பட்ட இந்த கர்ணனுடைய மீச்சிறப்புக்கு மிக சிறந்த சிறப்பிற்கு காரணமாக இருந்தது செய்நன்றியா அல்லது கொடைத்தன்மையா என்று அலசி ஆராய்வதிலே முதல் முறையாக கவிதையாயினி ஜெயலட்சுமி அவர்கள் கர்ணன் செய்நன்றி சிறந்தவன் என்பதை பேசுவதற்கு இப்ப வருகிறார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு மிளவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் அமுத வரிகளை நினைவில் நிறுத்தி அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் செலுத்தி இந்த பட்டிமன்றத்தில் நான் பங்கு கொள்வதற்கு மிகவும் விருப்பத்துடன் ஐயா அவர்கள் சொன்னதும் ஒற்றுக்கொண்டேன். அந்த நிகழ்வுகளை நானும் பங்கு மிக மகிழ்ச்சி கொண்டு நடுவர் உள்ளிட்ட அவையினை வணங்கி இந்த நிகழ்வை காண வந்திருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த இனிய வேளைகளில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாரத கண்ணன் செய்நன்றியில் சிறந்தவனே என்று எனக்கு அளித்த அந்த தலைப்பினை பற்றி ஒரு சில கருத்துக்களை மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். காப்பியங்கள் ஐயா சொன்ன மாதிரி காப்பியங்களும் மிக சிறந்தது மகாபாரதம். அதை வடமொழியில எழுதினது ஒட்டி தமிழ் மொழியில நிறைய மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. அதுல பத்தின வில்லிபுத்தார் எழுதிய அந்த மகாபாரதத்தினுடைய கதையை நான் துணைக்கு அழைத்துக் கொள்கிறேன். வில்லிபுத்தார் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கர்ணன் குந்தியவர்கள் ஒரு மைய புள்ளியாகவே அதுல இருக்கும் அந்த கருத்து.
அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த காட்சிகள் அன்றைக்கே அந்த காலத்துல இருந்திருக்குன்னு சொல்லலாம். குந்தி, ஒரு பெண் திருமணத்துக்கு முன் தவறு செய்தால் அவர் எவ்வளவு அவமானங்களை சந்திக்க வேண்டும் என்றும் அவளால் பெற்ற குழந்தை என்ன நிலைக்கு ஆளாகும் என்றதை அன்றே கணித்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிலைப்பாடுதான் குந்தி அவர்களுக்கும் கர்ணனுக்கும். இன்றைக்கு நம்ம கதையில் எடுத்துக்கொள்வது கர்ணன். கர்ணன் ஒரு மாபெரும் வீரன், செய்நன்றி இல்லவன், கொடைவள்ளல். இதுல கர்ணன்னா கொடைவள்ளல் தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதையும் மீறி செய்நன்றியில் மிகச் சிறந்தவன் என்று சில ஆதாரங்களுடன் நான் இங்கே உங்கள் முன் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாத்தீங்கன்னா கர்ணனை பத்தி படிக்கும் பொழுது, கர்ணன் அதிரதன் ராதையோட குழந்தையாக வளர்கின்றான். அவனை பார்த்தீங்கன்னா ஏசாதவங்க, அப்பா அம்மா ஆயப்பா பேர் தெரியாதவங்க, எங்கிருந்து வந்தான்னு தெரியல, 2வது ஜாதியில இழுந்த குலம், தேரோட்டின் மகன். இன்று அவன் சிறு வயது முதலேயே அவனை மிக கேவலமாகவும் பேசுகின்ற உலகத்தில் அவன் வாழ்ந்திருக்கிறான். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான், அவன் வழக்கப்படி தொழில் வழக்கப்படி தேரோட்டி தான் சொல்லணும். ஆனா அவன் மாறாக வீரனாக வேண்டும். அவன் மனதில் உள்ளே தான் ஒரு வீராதி வீரனாக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. தேரோட்டியின் பீஸ்மருக்கு தேரோட்டியா இருக்கிற அதிரதன் அவர் துரோணாச்சாரிய போய் கேட்கிறார், தேரோட்டி மகனுக்கு சொல்லி தருவீங்க, இது அரச குடும்பத்தினருக்கு சொல்லி கொடுப்பாருன்னு சொன்ன உடனே இவர் அண்ணன் சோனாவோட சேர்ந்து இவர் என்ன பண்ணுவார்னா, பகலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போர் கருவிகளை செய்வதிலும் எப்படி போர் முயற்சி படிக்கிறாங்கிறத பார்த்துட்டு வருவார். இரவுல எல்லாம் தானாகவே அந்த போர் கருவிகளை பயன்படுத்தி தானாகவே கற்றுக்கொண்டவர் யாரு, கர்ணன். அப்புறம் சொன்னீங்கன்னா தமிழ் வழக்கப்படி ஒரு குரு இல்லாம கத்துக்க முடியாதுன்னு சொன்ன உடனே சூரிய கடவுளை தனது குருவாக கொண்டு எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தார். துரோணாச்சாரி போய் சொல்ற உடனே அவருடைய குரு பரசுராமன்ட்ட போய் வில் வித்தைகளை, அம்பு, அஸ்திர சத்திர வித்தைகள்லாம் கற்றுக்கொண்டு வருகிறான். இந்த அஸ்வத்தாமா இவனுடைய ஃப்ரெண்டு, கர்ணனுடைய ஃப்ரெண்டு. அப்ப வந்த பிறகு கேள்விப்படுறான், இங்க அஸ்தினாபுரத்துல ஒரு பெரிய போட்டி நடக்குது, அந்த போட்டியில கலந்து கொண்டு உன் திறமைகளை நிரூபி, நீ வீரன்கிறதை நிரூபிப்பான்னு சொன்ன உடனே பார்த்தா எல்லாரும் கூட்டத்துல உட்கார்ந்துருக்கான், கர்ணன் உட்கார்ந்துருக்கான். நடக்குது துரோணாச்சாரிய மாணவர்கள், பாண்டவர்கள், இந்த பக்கம் கௌரவர்கள் எல்லாரும் எல்லாம் போட்டி நடக்குது. அப்போ அர்ஜுனன் கிளிய கண்ணை பார்த்து குறி சொல்றதுல சிறந்தவனா இருக்கா. உடனே அவர் சுருக்கமாக சொல்லுகிறேன் நேர காலத்தை கருதி, திறமையானவன் சொல்றப்போ அர்ஜுனன் கோவம், இவனை விட அவன் ஒரு கண்ணை மட்டும்தான் குறிவைத்தான், நான் பார்க்காமலே 2 கண்களையும் குறிவைத்து அந்த கிளியை கொள்வேன்னு சொல்லி அவங்க முன்னாடி அந்த போட்டியிலே வெற்றி பெற்றான். ஆனால் அந்த வெற்றியை அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அஸ்தினாபுர மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த துரோணர் இவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நீ யாரு, ஒரு சாதாரண தேரோட்டியின் மகன், எங்க போனாலும் தேரோட்டி மகன் சூத மகன் அவனை இழிவுபடுத்துகிறான். நீ சாதாரண தேரோட்டி மகன் அர்ஜுன் கூட போய் போட்டி கொள்ளலாமா, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறான். அப்பொழுது கர்ணன் படுகின்ற அந்த அவமானத்துக்கு தாங்கி கூனி குறுகிய நிலத்தை பார்த்து அழுகிறான். இத பார்த்தான் துரியோதனன், நல்ல வீரன். அவன் பார்த்துட்டு இவ்வளவு பெரிய வீரன் விக்கி தலை குனிவதா அவனுக்குள்ள உடனே அங்கிருந்து வாரான். கர்ணனை அழைத்து கொண்டு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றான், இவனுக்கு இன்று முதல் அங்க அரசன் முடிசூட்டி இவனை தன் நண்பனாக்கி கொள்கிறான். அந்த நேரத்துல நம்ம முப்பாட்டன் திருக்குறள் ஒண்ணு எனக்கு ஞாபகத்துக்கு வருது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மாலப்பதி. சின்ன உதவியா இருந்தா கூட உலகத்து அளவுக்கு நீ நினைக்கணும், அவ்வளவு பெரிது நினைக்க. இதை உதாரணமாக கொண்டு அவன் சொல்றான் அந்த சபையில, நீ எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்ட, நீ என்ன எதிர்பார்க்கிற? துரியோதனன்ட்ட கர்ணன் கேட்கிறான், உன்னை என்னோட நண்பனாக்கிக்கொள்ள, இவ்வளவு பெரிய வீரனா இருக்க, நீ அவனுக்கு நண்பனா இருந்தாலும் பெருமைப்படுறேன்னு சொல்றப்போ அந்த இடத்துல கர்ணன் அவனுக்கு ஒரு சத்தியம் கொடுக்கிறான், நான் உனக்கு உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குலமும் ஓர் ஊரும் இல்லா என்னை அரசனாக்கி மணிமுடி சூட்டி என்னை இவ்வளவு அலங்காரம் பண்ணின அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்து அன்றிலிருந்து துரியோதனன் கூடவே இருக்கிறான். அன்றைக்கு நினைச்சா நம்ம இவனுக்கு நன்றி கடனோட இருக்கணும். ஒண்ணு நன்றிப்பாய். 2வது பாத்தீங்கன்னா எல்லாருமே தெரியும், கர்ணனுடைய துரியோதனுடைய ஒய்ஃபு பானுமதி மனைவி தாயம் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கப்ப துரியோதன் விளையாண்டுட்டு இருக்கப்ப எந்திரிச்சு வெளியில போயிடுறாரு. அவங்க மனைவி பானுமதி விளையாண்டு கூட அந்த இடத்துல உட்காந்து விளையாடுறாங்க. இவர் பகலை ஊற்றிட்டு இருக்கப்போ இவங்க வாசப்படி பார்த்து உட்காந்துருக்காங்க மனைவி, இவர் அவங்கள பார்த்து உட்காந்துருக்காங்க.
அந்த 2 பேர்த்துக்கும் இவ கணவர் வாரான்னு அம்மா எந்திரிக்கவும் அவர் என்ன சார் ஏன் எந்திரிக்கிறேன்னு சொல்லி அவருடைய முந்தானே அந்த இடுப்பு இருக்கிறத பிடிச்சி இழுக்கவுமே எல்லாமே உருவி கீழே விழுகுது. அப்போ இவங்க படபடங்குது. இவங்க கணவன் வர்றான் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க, நம்ம உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கோமேனு. அவன் பார்க்காம கண்ணன் பிடிச்சி இழுக்கும், முத்திச்சரமெல்லாம் கீழே விழுகுது. அப்போ இவன் படபடத்து திரும்பி பார்க்கறான், அங்க துரியோதனன் நிற்கிறான். அவனுக்கு என்ன சொல்றது, அடுத்தவனுடைய மனைவியை நீ பிடிச்சி என்ன நினைக்கும். உடனே விடவத்து போய் அவன் சொல்றான், துரியோதனன் தெளிவா சொல்றான், எந்த பதட்டம் இல்லாமல் மணியை கொட்டின மணியை எடுக்கவோ இல்லைன்னா கோக்கவோ. இதுல என்ன ஒரு தமிழ் அமைப்புனா, அதுல அவ்வளவு அழகா விளையாண்டுருக்காங்கன்னா, அவ்வளவு படபடப்பு இல்லாம அவனை நண்பனாக்கி நம்பி இருக்கிறான். அந்த நம்பிக்கைக்கு இவன் பாத்திரமா இருக்கணும் இல்லையா. அந்த இடத்துல இவன் நல்லா உறுதி பண்ணிக்கிறான், இவனுக்கு கடைசி வரைக்கும் இவன் செய்த நன்றி நினைத்து நம் உயிரை கூட கொடுக்கணும் அப்படின்னு. 3வது செய் நன்றி எங்க நிரூபிக்கப்படுது, அவன் நினைச்சான் அதை நிரூபிக்கணும் இல்லையா. அப்படிங்கிறப்போ நம்ம பாண்டவர்கள்லாம் நாடு கடத்தப்பட்டு போயிட்டாங்க. அப்போ இவன் இவனை துரியோதனனை பெரிய பேரரசராகவும் முடிவு பண்றான். முடிவு பண்ணி ஒரு படை எடுத்துட்டு போயிட்டு எல்லா அரசர்களையும் வென்று, எல்லா ராஜாக்களையும் வென்று அவனுக்கு பணி செய்து அவனுடைய படையில சேர்க்கிறான். அப்பயும் அவனை பேரரசராக நன்றியுடன் செய் நன்றி மறவாமல் செய்கிறான். 4வதாக அவர் கிருஷ்ண பெருமாள் சமாதானப்படுத்த வர்றார். சமாதானப்படுத்த வர்றப்போ எல்லாம் பார்க்கிறாரு, கர்ணன் அங்க இருந்தா இவங்க வெல்ல முடியாதுங்கிறது தெரியுது. அவன் சமாதானத்துக்கு ஒத்துக்கல. அப்போ போய் இவங்கிட்ட சொல்றாரு, தனிமையா கூப்பிட்டு கர்ணனை கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய தாய் ரகசியம் தெரியும், தாயை பத்தி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே கேட்டும் அவங்க பக்கம் போகாம கடைசியில கர்ணன்ட்ட சொல்றான், இந்த ரகசியத்தை என்கிட்ட மட்டும் சொன்னதோட விட்டுங்க, குந்திதான் எனது தாயின்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்லிருக்கீங்க, இந்த ரகசியத்தை வேற யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கர்ணன்ட்ட கேட்டுக்கிறாங்க. கர்ணனும் சம்மதிக்கிறாரு. அப்ப இவனுடைய அந்த செய்தி அவன் சொல்லிட்டான், என்ன இருந்தாலும் துரியோதனுக்கு வரமாட்டேன், எனக்கு அவ்வளவு பெரிய நன்றி அவன் செஞ்சிருக்கான், அதனால என்ன நான் அடக்க மாட்டேன், நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன், ஆனா இந்த ரகசியத்தை வெளில சொல்லாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் கிருஷ்ண பகவான் பாக்குறாரு, என்ன ஒரு செய் நன்றிக்காக நம்ம சொல்றோம், இத்தனை நாள் யார் அம்மா தெரியாத தவிச்சுட்டு இருந்தான், சொல்லி கேட்கன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மே அவனை வணங்குகிறார். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய செய் நன்றியில் சிறந்தவன் பார்க்கணும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா போர் நடக்குது. போர்ல பாத்தீங்கன்னா கீதா உபதேசங்கிறது அர்ஜுனனுக்கு கர்ணன் கிருஷ்ண பகவான் சொன்னது. ஏன்னா அவனுடைய சொந்த உறவுகள் தாத்தா பாட்டா எல்லாரும் போருக்குறாங்க, இவனால கை நடுங்குது, பண்ண முடியல. அப்ப அழுகிறான், விம்பரான், சொந்தக்காரங்களெல்லாம் நான் கொல்ல முடியுமான்னு கேட்கிறப்போ அப்ப அவர் உன்னுடைய பகைவனாக தான் நீ பார்க்கணுமே தவிர உறவுகள் நினைச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவர் தைரியம் சொல்றாரு. அந்த கீதா உபதேசம் செய்த அவரை படி நடந்த கர்ணன் மட்டும்தான், ஆனா அர்ஜுனன் கிடையாது. இதையும் கிருஷ்ண பரமாத்மாவே கடைசியில சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஷ்மர் அந்த போர் நடக்கும் பொழுது அணி அணியா பிரிக்கிறப்போ இவர் கடைசி தரத்துல வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அதுலயே அவனுக்கு கோபம். 4ஆம் தரத்துல வைக்கவுமே அவர் கடைசியில அம்பு எய்யப்பட்டு அம்பு படிக்கல படுக்கிறப்போ கர்ணனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இருந்து கண்ணிலும் தண்ணி வருது. அப்ப சொல்றாரு, நீ செய் நன்றியில இருக்கிற, ஏன்னா பார்த்துட்டு வர்றப்போ இவருக்கு தெரியுது செய் நன்றியில் சிறந்தவனாக இருக்கிறான். துரியோதன் கூட இவன் கடைசி வரைக்கும் இருப்பான்னாப்பா நான் அவனை வைக்கல, நானே துரோணனுக்கு அப்புறம் நீ கடைசி வரைக்கும் துரியோதன் பக்கம் இருந்து வெற்றி கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்பயும் அவன் புரிஞ்சுக்கிறான் செய் நன்றியில சிறந்தவன் என்று. இதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில ஒன்னே ஒன்று சொல்றோம், தன் தாய் யாருன்னு தெரிஞ்சும் தன்னுடைய சகோதரர்கள் ஏத்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு ஒரு நிமிஷம் அவன் நினைச்சிருந்தானா அவன் அந்த பக்கம் போயிருக்கலாம், பெரிய பேரரசாக இருக்கலாம். அதை விட தன்னுடைய நன்றி செய் நன்றி தான் சிறந்தது என்று அவன் கடைசி வரையும் துரியோதனுடன் கூட இருந்து துரோணிக்காக வாழ்ந்து எவ்வளவு கொடைன்னு சொல்றாங்க. ஆனா கொடை எல்லாமே ஒரு நேரத்துல அவனுக்கு பலவீனப்படுத்தப்படுகிறது. யாரு? சூத்திரதாரி கர்ணனால அது எல்லாமே பலவீனப்படுத்துகிறது. அப்படி இருந்தவன் செய் நன்றி மறவாமல் கடைசி வரைக்கும் துரியோதன் கூடவே இருந்து அவனுக்காகவே போர் செய்து மடிந்தான் என்று கூறி கடைசியாக ஒரு பாடல் ஐயா சொன்ன மாதிரி செய் நன்றிக்கு கர்ணன் இருக்கார், விகர்ணனே இருக்கான். அவன் கூட பிறந்தவன், துரியோதன் கூட பிறந்த விகர்ணன் அவன் கூட பிறந்தவன். அது செஞ்சுதான் அவனை இவன் எந்த உறவும் இல்லாமல் இருக்கான. இது பெரிய விஷயம். செய் நன்றி இதெல்லாம் சிறந்தவன். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா
கண்ணா வஞ்சகன் கண்ணனடா. இத்தனை விதைக்கும் காரணமாக கிருஷ்ணன் இருந்திருக்கிறார். இருந்தாலும் மிகையிலே என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் செஞ்சன்றி மறவாத ஒரு பாத்திரமாகத்தான் கர்ணன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய வாதத்தை சகோதரி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அடுத்து அவர் வள்ளத்தன்மையிலேதான் வெள்ளவனம் மிஞ்சி நிற்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை பேசுவதற்காக வழக்கறிஞரே நேராக அழைத்து வந்திருக்கிறோம். இப்பொழுது வழக்கறிஞர் வை பாலசுப்ரமணியன் அவர்கள் இப்பொழுது தன் வழக்குரை எடுத்து வைப்பார். தமிழ் அறிஞர்களுக்கு வணக்கம். ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விரும்பி கேட்க வந்த இளையோருக்கும் வணக்கம். இந்த ஒரு சிறப்பான இந்த தமிழ் மன்றத்தில் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு அவையோர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ணனை பொறுத்த அளவுக்கு கொடையில் சிறந்தவரா அப்படிங்கிற தலைப்புல தான் நான் பேச வந்திருக்கிறேன். வழக்கறிஞரே வாதாட வந்திருக்கிறார் என்றார். ஊதியம் வாங்காமல் தான் வந்திருக்கிறேன். அது ஒரு மாதிரியா இருக்கு. சரியா பேசலன்னா கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த தங்கவேல் சொல்றாரு ஒரு தாம்பாரு அப்படின்னு பாருங்க, அது மாதிரி ஐயா சொல்றாரு. அதனால இந்த இதுல வந்து நான் கொடை அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கிறேன். அவர் சிறு பிள்ளையா இருக்கிறார் கர்ணன். அப்படி இருக்கும்போது கந்தவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வரும் பொழுது அவர்கிட்ட கேட்கிறாங்க. உடனே மோதிரத்தை கழட்டி தூக்கி போடுறாரு குழந்தையா இருக்கும் போதே. அடுத்து ஒரு விறகு வேணும்னு வராரு. அவர் வீட்டுல இருக்கிற தூணெல்லாம் பிச்சு எல்லாத்தையும் கையில கொடுத்து அனுப்பிடுறாரு. இதெல்லாம் வந்து செயற்கையாத செயல்கள். திடீர்னு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்குறது. குந்தி தேவி வராங்க. வந்து அவங்க இந்த இது மாதிரி தூதுவர்கள் மாதிரி அங்கேருந்து வந்து இது மாதிரி என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க, இதுதான் நான் தான் உன் தாயே எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அந்த அர்ஜுனன் மீது ஒரே ஒரு தடவை தான் நீ அம்பு விடணும், மற்றபடி ரெண்டாவது தடவை விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கர்ணன் சொல்றாரு, ஒரு தடவை அம்பு விட்டாலே அவன் செத்து போயிடுவான், இன்னொரு தடவை விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா நீங்க சொல்றபடி அவர் மார்புக்கு மேல விடணும் அப்படின்னு சொன்ன தத்துவத்தின் அடிப்படையில் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி தாய்க்கு அந்த முதல்ல சொல்றாரு. ரெண்டாவது, என்னுடைய தம்பிகளை கொன்று விடக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளை கொண்டு விடக்கூடாது என்று சொல்கிறாங்க. அதுக்கும் ஒத்துக்கிறாரு. அர்ஜுனனை தவிர வேற யாரையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். இந்த அளவுக்கு தாய்க்கு ஒரு அவர்களுடைய வாக்குக்கு மரியாதை கொடுத்து செயற்படக்கூடிய ஒரு செயலை செய்திருக்கிறார். அப்ப அந்த தாய்கிட்டே அவர் கேட்கிறாரு, நான் வந்து இந்த யுத்தத்தில் இருக்கிற வரைக்கும் நான் அவனோட அண்ணன்னு சொல்லக்கூடாது, அதே மாதிரி யுத்தத்தில் நான் இறந்தேன்னா உன் மடியில போட்டுட்டு அழுவணும்னு சொல்றாரு. அது மாதிரி அவருடைய தாய்மழை வச்சிருந்த பாசமும் தம்பிகளை வச்சிருந்த பாசமும் இருந்தாலும் அந்த மன்னன் துரியோதனன் மீது கொண்ட பற்றினால் செய்தாங்க. இந்த நேரத்தில் தாய்க்கு அந்த உடைத்தன்மை அது அந்த இதை கொடுத்தது. தன் உயிரையும் கொடுக்குறேன்னு சொன்னார் பாருங்க, அது ஒரு மிக சிறந்த ஒரு செயல். அது மாதிரி இருக்கும் பொழுது அதே மாதிரி இன்னொன்று, இந்த இறுதி காலத்தில் அம்பு விட்டு படுத்து கிடக்கிறாரு. அப்ப கண்ணன் மார்படத்துல வராரு, கேட்கிறாரு. இன்னும் திரைப்படம் பார்த்துருக்கிறோம் கர்ணன் படம். அதுல எப்படி இருக்கும் அவருடைய நடிகர் திலகத்துடைய நடிப்பு என்பதும் தெரியும். அந்த இதுல அவர் கேட்கும் பொழுது உனக்கு எல்லாத்தையும் அவருடைய புண்ணியம் அத்தனையும் கேட்கிறாரு. இந்த புண்ணியம் கொடுக்கறதுனால அவருக்கு ஒரு புண்ணியம் ஏற்படுது இல்ல, அதையும் சேர்த்து அனைத்தையும் கொடுன்னு கேட்கிறாரு. அள்ளி கொடுக்குறாரு. அப்படியே தன்னை இன்னும் வீர கொடுக்குறாரு. கொடுத்துட்டு கடைசியா அவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, நீ எனக்கு வந்து முக்தி தரணுங்கிறாரு. முக்தி கொடுக்கப்பட்ட ஒரே ஆள் கர்ணன் மட்டும்தான். அவருடைய செயலினால் அவருடைய இது சிறப்பு விளங்குகிறது. அவர் தன்னிடம் இருந்த பொருள் அனைத்தையுமே கொடுத்தார். கவச குண்டலத்தை கொடுத்தார், மார்பில் இருந்த அந்த பாதுகாப்பு வளையத்தையும் கொடுத்தார். இது மாதிரி ஒவ்வொரு செயலிலும் கர்ணன் கொடையில் தான் சிறந்து விளங்கினான். அவருடைய செய்நன்றிங்கிறது ஒரு நல்ல பண்பா இருந்தா கூடியும் அந்த செய்நன்றியை மிஞ்சி நிற்பது அவனுடைய செயலும் அவனுடைய கொடைத்தன்மை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக கச்சிதமாக அதை செய்து முடித்து இருக்கிறார்கள். அனைத்தையும் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தாற் போல இல்லை அவர் செஞ்சோற்று கடன் கழிப்பதிலேதான் மிகச் சிறந்தவராக விளங்கினார் என்பதை பேசுவதற்காக நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அமர்நாத் அவர்கள் வருகிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு மாலை பொழுதில் நம்முடைய இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதத்தில் கர்ணன் செய்நன்றியிலே சிறந்தவன் என்கின்ற தலைப்பில் வாதிட வந்திருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மரபில் வந்திருக்கக்கூடிய தலைமுறையைச் சேர்ந்த நம்முடைய நடுவர் ஐயா
மற்றும் பெரியோர்கள், ஊர் மக்கள் என அனைவரையும் வணங்கி என்னுடைய வாதத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். கர்ணன் என்றாலே வள்ளல் தன்மை கொண்டவன் என்று அனைவரும் போற்றுகிறார்கள் என்று ஐயா சொன்னார்கள். ஐயா, நம்முடைய காலத்திலே, இந்த கலிகாலத்திலேயே ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. தீமைக்குத்தான் அதிக சக்தி இருக்கிறது என்று பொருள். தீமைக்குத்தான் அதிக சக்தி இருக்கிறது என்று பொருள். ஏன் என்றால், எடுத்துக்காட்டாக சொல்லலாம். என்ன சொல்லலாம் என்றால், இன்று நம்முடைய தமிழ்நாட்டிலேயே ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, குடிப்பழக்கம் என்கின்ற ஒரு கலாச்சாரம். என்ன கலாச்சாரம் என்றால் உங்களுக்கு தெரியும். தண்ணி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி கூட்டம் செய்யறதுன்னே தெரியாது. எதற்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், தீமைக்கு ஒரு சக்தி உண்டு, அதிலே கூட்டம் அதிகமாக சேரும். நீங்கள் சொன்னீர்கள் கொடைத்தன்மையில் தான் கர்ணன் சிறந்தவன் என்று சொன்னீர்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னீர்கள் 2 குறிப்புகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது, தாய்க்காக குந்தி கேட்டதற்காகத்தான் உயிர் கொடுக்கிறான் கர்ணன் என்று ஐயா சொன்னார்கள். அது அல்ல ஐயா, அவன் முன்பே முடிவு செய்து விட்டான். தன்னுடைய நண்பன் துரியோதனனுக்காக என்னுடைய உயிர், உடல், ஆவி, பொருள் அனைத்தையும் கொடுக்கிறேன் என்ற முன்னாடி சொல்லிவிட்டாங்க ஐயா. அதனால இப்போ அவங்க தாய்க்காக சொன்னது சூழ்நிலைக்காகத்தானே தவிர உண்மைக்காக இல்லை என்பது என்னுடைய வாதம். அடுத்ததாக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, புண்ணியம் கிடைத்த அனைத்தையும் தானமாக கர்ணன் வழங்கினான் என்று. நான் அதுல நல்ல பாயிண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. யார் வள்ளுவன் சொன்னான், தானங்கள் 3 வகைப்படும் என்று சொன்னான். ஒன்று தலைத்தானம், இடைத்தானம், கடைத்தானம். அந்த தலைத்தானத்தில் மிகச் சிறந்தது அன்னதானம். அவன் செய்யவே இல்லை. இதனால் நடுவர் ஐயா அவர்களே, தானங்களிலே சிறந்தது அன்னதானம் என்று நம்முடைய வள்ளுவ பாட்டன் சொல்லிவிட்டான். அவன் சொல்லிய அதை கர்ணன் செய்யவே இல்லை. ஆகவே அவன் செய்ததில் தான் சிறந்தவன் என்ற தீர்ப்பை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். ஏனென்றால் தானங்களில் 3 வகையான தானம் உண்டு. அதில் முதன்மை தானம் அன்னதானம். அதை கர்ணன் செய்யவில்லை. அதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். கர்ணன் இறந்த பிறகு சொர்க்கம் செல்கிறான். அங்கே யாருக்கும் பசிக்காது. ஆனால் இவனுக்கு பசி எடுக்கிறது. அப்பொழுது எனக்கு பசிக்கிறதே ஏன் என்று கேட்கிறான். அப்பொழுது யாரிடம் கேட்பதென்று தோன்றுகிற போது நாரதரிடமே கேட்கிறான். நாரதர், உன்னுடைய ஆள்காட்டி, வலது ஆள்காட்டி வரை உன்னுடைய வாயில் வைத்துக்கொள் என்று சொல்கிறார். வைத்துக் கொண்ட போது அவனுக்கு பசி அடங்கி விடுகிறது. ஏன் என்று கேட்கிறார். அதற்கு விளக்கம் சொல்கிறார், நீ எல்லா வகையான தானங்களும் செய்தாய், ஆனால் அன்னதானம் மட்டும் நீ செய்யவில்லை. ஒரே ஒரு முறை ஒரு அந்தணரிடம் உணவு விடுதி, உணவு சாலை எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது நீ அங்கே இருக்கிறது என்று கை காட்டினாய், பார்த்தாயா? அதற்காகத்தான் உனக்கு அந்த கை காட்டியதற்காக புண்ணியம் கிடைத்தது. அதனால் உன்னுடைய ஆள்காட்டி விரலை வாயில் வைத்தால் பசி அடைந்து விடுகிறது. மிகப்பெரிய தானமான அன்னதானத்தை கர்ணன் செய்யவில்லை. அதிலேயே அவன் கொடையில் சிறந்தவன் அல்ல, உயர்ந்தவன் அல்ல, ஒருபடி குறைந்தவன் என்பது என்னுடைய வாதம். இப்பொழுது கர்ணன் விசுவாசம் மிக்கவன், செய்நன்றியை மறவாதவன். தன்னுடைய நண்பன் துரியோதனன், இவன் சாதாரண ஒருவனாக, ஒரு தேரோட்டி மகனாக இருந்த ஒரு கர்ணனை தன்னுடைய பகுதிக்கு உட்பட்ட ஒரு அங்க நாட்டு அரசனாக ஆக்கினான் அல்லவா? அன்றே சொன்னான், என்னுடைய உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போகும், என் உயிர் இருக்கும் வரை உன்னை காப்பேன் என்று சொன்னான். அவன் செய்தன்று இதைவிட சிறந்தது வேண்டுமா என்ன? இதே போன்று கிருஷ்ணர், குந்தி இவர்கள் எல்லாம் அவருடைய மனதை கரைக்கிறார். அப்பா, நீதான்ப்பா பஞ்ச பாண்டவர்களில் முதன்மையானவன், நீ இவங்க பக்கம் வந்துட்டன்னா உனக்கு என்ன பண்றோம், நாங்க மணிமகுடம் சூட்டிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் எவ்வளோ கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா அவன் கன்வின்ஸ் ஆகவே இல்லை. ஏன்? அவன் உறுதியாக இருக்கிறான். நான் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தபோது என்னை ஒரு அங்க நாட்டு அரசனாக்கி என்னை அழகு வார்த்தை நண்பனுக்காக நான் செய்நன்றி மறக்க மாட்டேன், என்னுடைய உயிர் பிரியும் வரை நண்பனோடு இருப்பேன் என்று சொன்னான்.
துரியோதனன் அதர்மத்தின் வழியில் செல்கிறான் என்று கண்ணன் சொன்னபோது கூட கர்ணன் அவன் அதர்மமோ தர்மமோ அவன் என் நண்பன் என்கின்ற ஒரே ஒரு பார்வையை மட்டும்தான் அவன் மீது வைத்தான். என்னுடைய வாதம் என்னவென்றால், திருவள்ளுவர் சொன்னது போல மிக அற்புதமான வரிகள் செய்யாமல், அதாவது நல்ல பல கருத்துக்களை திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று சொன்னான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நம்ம எந்த உதவியுமே மற்றவருக்கு செய்திருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் நமக்கு அந்த நேரத்தில் செய்கிற போது அந்த உதவிக்கு இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் என்பதை கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது என்று பொருள். அப்படிப்பட்ட அந்த கர்ணனை மிக அற்புதமாக தன்னுடைய தோழனாக கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருந்த அந்த துரியோதனன் அவனுக்கு செய் நன்றியில் நான் மறவாதவன் என்பதை மட்டும் சொன்னான். இதில் ஐயா சொன்னார்கள், கடைசியில் தானம் கிருஷ்ணர் கேட்டார் கொடுத்தார் என்று. எனக்கு இரண்டு ஒரு பொருள் சொல்ல விரும்புகிறேன். என்ன என்று சொல்கிறேன் ஐயா? ஒன்று கல்வி, இன்னொன்று செல்வம். நான் உன்னுடைய கொடையை செல்வமாக பார்க்கிறேன். எங்களுடைய செய்நன்றியை விசுவாசத்தை நாங்கள் கல்வியாக பார்க்கிறேன். எப்படி என்று நான் சொல்லுகிறேன். உங்களுடைய தானம் கடைசியில் அந்தனர் வேடம் அணிந்து கிருஷ்ணர் பெற்றுக்கொண்டார், அனைத்து தானத்தையும் கொடுத்தார். ஓகே, அப்போ உங்களுடைய தானம் செல்வத்தை போல பிறரால் எடுத்து செல்லப்படும். ஆனால் விசுவாசமோ எங்களை நான் சொன்ன கல்வியை போன்று அவன் உள்ளத்திலேதான் இருக்கும் என்று சொல்கிறேன். மிக அற்புதமாக இதை நுட்பமாக நீங்கள் கவனிக்க வேண்டும், நுட்பமாக கவனிக்க வேண்டும். என்னவென்றால், ஒரு மனிதன் அவன் தானத்தில் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டே போறீங்க. அதுக்கெல்லாம் நான் பாயிண்ட் குறிப்புகளை சொல்லிட்டே வரேன். அவன் தானத்தில் உயர்ந்தவன் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே போகிறீர்கள். கிருஷ்ணர் இறைவன் விஷ்ணு என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விஷ்ணு ஒரு மனிதனை பார்த்து கீழே விழுந்து மண்டி போட்டு வேண்டிய ஒரே மனிதன் கர்ணன். எதற்காக என்றால் தானத்திற்காக அல்ல. அவன் தன் நண்பர் துரியோதனன் மீது விசுவாசம் கொண்ட அந்த நட்பிற்காகவும் உண்மைக்காகவும் ஒரு இறைவன் மனித பிறவியின் முன்பே மண்டியிட்டு விழுந்தான் அல்லவா? எதற்காக என்றால் ஒரே ஒரு பொருளுக்காக. ஒன்று என்னவென்றால் செய்நன்றி. அந்த ஒரு விஷயத்திற்காக கிருஷ்ணனே கர்ணனின் முன்பு மண்டியிட்டான். இதற்கு என்ன பொருள் நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இறைவன் கூட நீங்கள் உண்மையான செய்நன்றியை தொடர்ந்தால், அதை நீங்கள் உங்கள் வாழ்வில் வாழ்ந்தால், நிச்சயமாக இறைவன் கூட உங்கள் முன் மண்டியிடுவான் என்று சொல்லி, ஐயா நீங்கள் சொன்ன இரண்டு பாயிண்ட் மட்டுமல்ல, அனைத்திற்கும் உயர்வாக செய்நன்றியே கர்ணன், பாரத கர்ணன் செய்நன்றியிலேயே சிறந்தவன் என்ற வாதத்தை சொல்லி, நடுவர் ஐயா எங்களுக்கு சரியான தீர்ப்பை எங்கள் பக்கம் வழங்குவீர்கள் என்று சொல்லி, இதை விளக்கமாக நுட்பமாக கேட்ட பெரியோர்கள் நிச்சயமாக செய்நன்றியில்தான் கர்ணன் சிறந்தவன் என்பதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக ஐயா அவர்கள் இப்பொழுது செய்நன்றியினுடைய சிறப்பை செய்தார்கள். இறைவன் கூட மண்டியிடுவதற்கு காரணமாக இருந்தது செய்நன்றி தான் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தா போல இந்த அணியினுடைய தலைவர் ஐயா புத்தரசனார் அவர்கள், சொல்லுகிற சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மையறிந்து வாழ்க வள்ளும் வளர்க வந்தமிழ். இந்த குறளின் பெருமை பொருள், ஒரு சொல்லை சொல்ல வேண்டும், அந்த சொல்லை அடுத்தவர் வெல்ல முடியாத சொல்ல வேண்டும், அதுதான் சொல் என்றான் வள்ளுவன். அது அண்ணாவுக்கு பொருள். பாரத கர்ணன் செய்நன்றியில் சிறந்தவனா கொடையில் உயர்ந்தவனா என்பதுதான் தலைப்பு. தயவு செய்து நடுவரை கேட்கிறேன், தலைப்பை ஒட்டிய பேச்சை நீங்கள் கேட்டீர்களா? தலைப்புக்கு விளக்கம் தந்தார்களா? அந்த பொருள் அதில் இருந்ததா என்பது எனக்கு ஒரு ஐயம். தலைப்பு என்னவென்றால், செய்நன்றியில் துரியோதனனை கர்ணன் காப்பாற்றினானா இல்ல கொடையிலேயே உயர்ந்தவன் விளங்கினானா என்பதுதான் பிரச்சனை. அதாவது முதல் கர்ணன் சந்தித்தது வில்வத்தி அரங்கேற்றத்துல தான் சந்திக்கிறான் எல்லாரையும்.
அப்போ அவருடைய திறமையெல்லாம் காண்பிக்கிற பொழுது துரியோதனன் என்ன நினைக்கிறான், நமக்கு பரம விரோதி அர்ஜுனன், அவனை வெல்லுவதற்கு ஆள் இருக்கிறான் கர்ணன் சொல்லி கர்ணனை சேர்த்துக்கிறான். அப்ப சேர்க்கிறது அதுதான் காரணம். அங்க நாட்டுக்கு அரசன் ஆக்குறான், அம்மா சொன்னது மாதிரி உண்மை. அதற்கு பிறகு அப்ப கர்ணன் சொல்லுவோம் ஒரு வார்த்தை, துரியோதனா, இந்த அவையிலே என்னுடைய பிறவியை கேவலமாக பேசியதை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நான் அப்படியே குருதி போனேன். அந்த இழிவை ஈனத்தை துடைத்த உன்னை என் உயிர் உள்ளவரை காப்பாற்றுவேன், என் உடல் பொருள் ஆகிய அத்தனை உனக்கே என்று அன்றைக்கு சொன்னான் கர்ணன். இதுல என்ன வேடிக்கைன்னா, வள்ளுவன் சொல்லுவான், கனவிலும் இன்னாத மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்புமா. என்ன பொருள்னா, சில பேர் சொல்லுவாங்க, அதை மாதிரி செய்ய மாட்டாங்க. சொல்றது வேற, செய்யறது வேற. அதனால அவங்க தொடர்பு பழக்கத்தை கனவுலே நினைக்காதப்பான்னு வள்ளுவன் சொல்லலாம். அது கர்ணனுக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா, எங்கேயாவது பாரதத்துல துரியோதனை கர்ணன் காப்பாற்றி இருக்கிறானா? அவன் வீட்டுல சாப்பிட்டான், அவனால மன்னனானா, அவனால அரசனாயும் மரியாதைலாம் அவன் கிடைச்சிச்சு. எந்த இடத்தில் துரியோதனனை இவன் காப்பாற்றினான் சொல்ல முடியுமா? துரோபதை திருமணம், துரோபதை சுயவரம், அங்கே போர் நடக்கிறது. அந்த போரிலேயே கர்ணனான துரியோதனை காப்பாற்ற முடியவில்லை, பின்வாங்கி ஓடி வந்து விடுகிறான். ஒன்று, கந்தர்வனை கைது செய்யும் போது அங்கேயும் காப்பாற்ற முடியல, ஒடியாந்துடுறான். ஒரே ஒரு நம்பிக்கை துரியோதனுக்கு, நமக்கும் பாண்டவருக்கும் பெரிய போர் வரப்போகுது, இந்த போரிலே கர்ணன் துணை இருப்பான், கண்டிப்பாக வெல்லுவான் என்றுதான். அவன் பீஷ்மனையே நம்பல, துரோணாச்சாரிய நம்பல, அசோகனை நம்பல, கர்ணன் மட்டும்தான் நம்புறான். ஏன்? பீஷ்மாச்சாரிக்கு உடல் அங்க உள்ள இங்கதான் பாண்டவர் பக்கம், துரோணாச்சாரிக்கு அப்படிதான். அதனால தான் கர்ணனே நம்புறான். இன்னும் ஒரு காரணங்க, அவன் உடம்புல கவசமும் குண்டமும் இயற்கையா பிறந்தது. அது இருக்கிறவங்க யாருமே வெல்ல முடியாது. அதை வச்சுக்கிட்டு தான் துரியோதனை, ஆக நம்ம கர்ணன் இருக்கிறான், கவசம் இருக்கு, குண்டலம் இருக்கு, நம்ம யாரும் வெல்ல முடியாது, பாண்டவரை அழிக்க முடியும் என் நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதுதான் கண்ணன் ஐயா சொன்னாங்கல்ல, சூழ்ச்சியை விளைகிற கண்ணன் சொல்லுகிறான், தேவேந்திரனை கூப்பிட்டு, தேவேந்திரா, நாளைக்கு போர் வரப்போகிறது, அந்த போரிலே உன் மகன் அர்ஜுனனை கொல்லுவான் கர்ணன், அதனால அவன் தான் கவச குணத்தை வாங்கிட்டு வந்து கிருஷ்ணன் தான் சொல்லி தரான் தேவேந்திரனுக்கு. நேரம் வர்றான், அந்த வடிவத்தில் வர்றான், யாசகம் கேட்கிறான், அவன் எதையுமே கொடுப்பான் கர்ணன். இந்த கவசத்தை கொண்டாடி அறுத்து கொடுத்துருந்தான். அன்னைக்கே போச்சு கர்ணனுடைய வீரம், விவேகம், ஆற்றல் அத்தனையுமே. எங்க துரியோதனை காப்பாற்ற முடியும்? அப்ப இங்க என்ன இருக்குங்க, கொலைதான உயர்ந்திருக்கு, தர்மம் தானே உயர்ந்திருக்கு, எதை கேட்டாலும் தவறான் இல்ல. அவன் நினைக்கணும், நம்ம துரியோதனை காப்பாற்றணுமே, போர் வருமே, இந்த கவசம் கொடுத்துருமே, அவனை வெற்றி பெற முடியாத பாண்டவர் நினைக்கணும்ல. அவன் நினைக்கலையே. ஏன் அப்படின்னா, அவனுக்கு உடம்புல அதிகமா இருக்கிறது குடைத்தன்மை தான். நம்ம சொல்லவும் இல்லை, கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை, கருணை பிறகு கொடையும் இல்லைன்னு. அந்த சொல் உண்மை, அது சும்மா சொன்ன சொல்ல இல்லை. சரி, அப்படியே விடுங்க. இப்ப அவங்க சொன்னாங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க, அதுலயே தப்பு பண்றான். அம்மா கூப்பிட்டாங்க போயிருந்தால் கூட துரியோதனன் போரே நடத்தி இருப்பான், 100 பேரும் செத்து இருக்க மாட்டான், பீஷ்மன் செத்து இருக்க மாட்டான், துரோணாச்சாரியன் செத்து இருக்க மாட்டான். இவன் அங்க வந்து எல்லாருக்கும் சமாதானப்படுத்த முடியும். ஏன் அப்படின்றா, துரியோதனன் பீஷ்மன் சொல்லி கேட்பதில்லை, துரோணாச்சாரிய நம்பலே, கர்ணன் எதை சொன்னாலும் கேட்பான். அதையும் தப்பு பண்ணிட்டான். சரி, அடுத்தபடியா அவங்க அம்மா ஒரு வரம் கேட்குது. உலகத்திலேயே சரி, தங்கி சொன்னாங்கல்ல, ஒரு பெண் குழந்தையை பெற்று ஆத்துல விட்ட ஒரே வரலாறு குந்தி தான் உலகத்தில் முதல் பெண். அந்த அம்மா தான் செஞ்சது. அந்த அம்மா போய் கேட்கிறாங்க, போற நாளைக்கு போர் நடக்க போகுது. அப்ப என்ன கேட்கிறாங்க, கர்ணா, உன்கிட்ட நாகாசனம் இருக்கு, பாம்பு கணை இருக்கு, அதுல ஒரு முறை தான் விடணும் அர்ஜுன மேல, 2ஆம் முறை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற வரத்தை கண்ணன் கேட்க சொல்றான். 2ஆம் முறை செத்து போடுவான். அதையும் என்ன பண்ணா சரிங்கிறான். என்ன நினைக்கணும், நாளைக்கு போர் இருக்கு, நமக்கு பெரிய அஸ்திரம் நாகக்கணை தான், அதை விட்டு கொண்டாலும் அர்ஜுனன் சாவான், அப்புறம் துரியோதனன் வாழ முடியும் நினைக்கணும்ல. அவன் நினைக்கலையே, எதை கேட்டாலும் கொடுத்துறான். அப்ப அவன்கிட்ட என்ன ஓங்கி இருக்கு, படைத்தன்மை தானே ஓங்கி இருக்கு. இல்ல செய்தி சோறு போட்டான், மன்னனாக்கனான், அவனை காப்பாற்றணும் எண்ணமே இல்லையே அவனுக்கு, எந்த இடத்துலயுமே இல்லையே. எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம் எங்கேயாவது. அப்புறம் ஒண்ணு கேட்கிறா, அவன் இன்னொரு வரம்,
நீ அர்ஜுனனை மட்டும்தான் கொல்லணும், வேற 4 தம்பியை கொல்லணும். அதுக்கும் சரிங்கிறான். ஏன் தெரியுங்களா? அர்ஜுனனுக்கு சாரதி கண்ணன், அவன் காப்பாற்றிப்பான். அதையும் சரிங்கிறான். அங்க எங்க இருக்கு? அங்கேயும் குறைதானே இருக்கு. கடைசியில பாருங்க, சுருக்கமா சொல்றேன், போர் நடக்குது. 10 நாள் உன் போருக்கே வரலீங்க. எவ்வளவு பெரிய போர் நடக்குது. இவன்ல வந்து முதல்ல நிக்கணும். 10 நாள் போர்க்களத்தை பற்றியுமே தலை காட்டலவன், போருக்கே வரல. அப்ப என்ன அர்த்தம்? அர்ஜுனன் இருந்தா, துரியோதனன் இருந்தான்னு போனான்னு நினைக்கிறான். அப்படி என்ன அன்னைக்கே போருக்கு வந்திருக்கும்ல அவன். யாரு? 5 பேரும் பெரிய பெரிய ஆளுங்க. அங்க கண்ணன் இருக்கான். அப்பேற்பட்ட போர்ல இவன் 10 நாள் போருக்கே வரான், வீட்டுல படுத்திருக்கான். எங்க அவன் காப்பாற்ற முடியும்? எப்படி எங்க அவன் காப்பாற்றணும்? எதை சொல்லுங்க பார்ப்போம். அதற்கு பிறகு போர்க்களத்திலே 16ஆம் நாள் தான் அவன் தலைமையேற்று போர் செய்யறான். அந்த போர்ல பயங்கரமா யாரையுமே அவனை வெல்ல முடியல. பீமன் இவனை அடிக்கிறான், தர்ம அடிக்கிறான், நகுல சகோதரன் அடிக்கிறான், எல்லாருமே பின்வாங்குறான். ஏன் தெரியுங்களா? இவனுடைய ஆயுதத்தை படத்தெல்லாம் மெல்ல மெல்ல கடவுளையே வாங்கிடுச்சு. கடைசி கட்டம் ஆனா அவன் உயிர் போகாது. எத்தனை அம்பு போட்டாலும் சாக மாட்டான். ஏன்னா அவன் தர்மத்தை அவன் காப்பாத்திட்டு இருக்கு. ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, ஆசிரியருக்கு சொல்றேன். தானத்திலே எரிய தானம் நிதானம், அது யாரும் மறைக்க முடியாது. இந்த சாப்பாடு சொன்னாங்கல்ல, அதாவது அவன் சொர்க்கத்துல இருக்கிறான். சொர்க்கத்துல யாருக்கும் பசிக்காது. கர்ணனுக்கு பசிக்குது. கூப்பிட்டு ஏன்னு கேட்கிறான். இந்த விரலை சப்புப்பாங்கிறான். உடனே பசி இல்லை. ஏன்னா நீ ஒரு விரலை சோறு கேட்டான், அதோ பாரு விரலை காமிச்சு அந்த புண்ணியம் வந்துட்டு சொல்றான். ஒத்துக்குவோம். கர்ணனை எவனையுமே சோறு கேட்கலையே. பவுன் கேட்டான், நாடு கேட்டான், உயிரை கேட்டான், பொருள் எல்லாத்தையும் கொடுத்தான். சோறு கேட்டா கொடுத்துருப்பேன், யாரும் கேட்கலையே. அவனா வல்லல இல்ல. அவனோட வல்லல நமக்கு நாட்டுல இருக்க முடியுமா? போர் நடக்குதுங்க, கடுமையான போர். அர்ஜுனனா கர்ணனா போர் நடந்துகிட்டு இருக்கு. அடிப்படி கீழே விழுந்துடுறான். அப்ப சொல்லுவான் கர்ணன், அர்ஜுனா ஒரு நாள் கர்ணனை வெல்ல முடியாது, அவனை நீ கொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு 2 தாய் உறுதி விட்டு தர்ம தேவதையை காத்துக்கிட்டு இருக்கா. அப்படிங்கிற என்ன கண்ணா செய்யலாம்? சும்மா ரெண்டு இங்க வர்றான். வேலையை நான் வந்து வர கேட்கிறான். என்ன வர கேட்கிறான்? அப்ப சொல்லுவான், என்னப்பா நான் தரம்போதெல்லாம் நீ இருந்த வந்த வரல, இப்போதே கேட்கிறிய அப்படின்னு சங்கடப்பட்டு தான் சொல்றான். ஆமாப்பா நான் மேல மேல இருந்தேன், எப்பதான் வந்தேன்னு சொல்லி, சரி என்ன வேணும் கேள், நீ கேட்கறது என்னால் தர முடிஞ்சதை கேளுங்க. முதல்ல சொல்லுவான், நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் தான். அப்போவாவது போர்க்களத்துல ஒரு பார்ப்பனன் ஏன்டா புண்ணியத்தை கேட்கறான்னு நினைச்சு நினைக்கணும்ல. அவன் நம்ம துரியோதனை காப்பாற்றணும் இல்ல, ஏன் கேட்கறான் அப்படின்னு அதையும் நினைக்கல. சரி நான் செஞ்ச அத்தனை செய் புண்ணியம் அத்தனை நீந்தே கொடுத்தேன்னு சொல்லுவான். அப்ப அடுத்த கட்டம் பாருங்க, உடனே என்ன பண்ணுவான்? கண்ணன் மகிழ்ந்து போய் முழு உருவத்தை காப்பான், மகாவிஷ்ணு உருவத்தை காப்பான். காமிச்சிட்டு அவனை கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்து நீ ஒரு வரத்தை கேளுப்பான். என்ன கேட்டிருக்குமா? இந்த போரிலேயே இவருடைய நண்பன் வெல்ல வேண்டும், எதிரிகள் வீழ வேண்டும், அது எனக்கு தான் அப்படின்னு கேட்கணும். அவன் அதை கேட்கலையே. என்ன கேட்கிறான்? எத்தனை பிரிவு எடுத்தாலும் இல்லை என்று கேட்போருக்கு இல்லை என்று சொல்லாத மனத்தை தான், அதைத்தானே கேட்கிறான். எங்கேயாவது நம்மளை காப்பாற்றிருக்கானா சொல்ல முடியும் சொல்லுவாங்க. இப்போ துரியோதனனை அவன் எந்த இடத்துல காப்பாத்தலாம்? துரோபத சுயவரத்துல ஒடியாந்துட்டான், விட்டுட்டு கந்தர்வ கைவம் அப்படி விட்டு ஒடியாந்துட்டான். ஒரு இடத்துலையும் ஒண்ணு செய்ய முடியல அவனால. அப்ப எப்படி நீங்க வந்து சீதையில் சிறந்தவன் அவனுக்கு உதவி சொல்ல முடியும்? எங்காவது ஒரு சான்று சொல்லுங்க. எங்கு பார்த்தாலும் அவன் குருதியிலே கலந்திருப்பது கொடைத்தன்மை தான், வல்லத்தன்மை தான், யாரும் மறுக்க முடியாது. அவன் வல்லத்தன்மை மட்டும் இல்லாம இருந்திருந்தா எல்லாரையும் கொண்டு இருப்பான், கண்ணனையே கொண்டு இருப்பான், அர்ஜுனனையும் கொண்டு இருப்பான். இல்லையே, அவன் ஒரு பெரிய பலகீனம், எதை கேட்டாலும் கொடுத்துருவான், சிந்திக்கிற திறனே கிடையாது. இன்னொன்னு சொன்னாங்க, அவன் நல்லவனே கிடையாது. பாரதத்தை படிச்சு பாருங்க, திரௌபதிய சேலவரிய சொன்னதே இவன் தாங்க. பீஷ்மன் சொல்றான், சமானா சண்டை வானாங்கிறான், கள முடியாங்கிறான் கர்ணன். துரியோதன அழிவுக்கு காரணமே கர்ணன் தான். துரியோதனன் இவன் யாரும் ஒண்ணு இல்லை, அவனை கொன்னதே கர்ணன் தானே. வரலாறு படிச்சு பாருங்க. வியாசன் எழுதியிருக்கான், வில்லிபுத்திரா எழுதியிருக்காரு, பாரதியும் சொல்லியிருக்கான் பாஞ்சாலி சபதம். ஆனா ஒரு சிறப்பு உள்ள மகாபாரதத்துக்கு என்ன தெரியல. ராமாயணத்தை வால்மீகி கம்பன் எழுதினான், கண்டபுராணத்தை கட்சியப்பர் எழுதினாரு, திருமந்திரத்தை திருமலர் எழுதினாரு, திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினான். ஆனா பாரதத்தை மட்டும் மனுஷன் எழுதல, வியாசம் விநாயகன் பிள்ளையார் எழுதினார்.
வியாசன் சொல்ல சொல்ல விநாயகன் எழுதுறான்னு வரலாறு இருக்கு. அந்த ஒரு பெருமை இருக்கு, பாரதத்துக்கு மறுக்க முடியாது. ஆனா அந்த பாரத கதையில கர்ணனுடைய நடவடிக்கை அத்தனையும் மோசம். அவன் பிறவி படி நம்ம சொல்ல முடியாது, அது அவங்க அம்மா செஞ்ச தவறு, அவன் செஞ்ச தவறு இல்லை. அவன் எந்த இடத்துலையுமே நல்லவனாகவும் நடக்கல, வல்லவனாகவும் நடக்கல, பெரியவனை காப்பாற்றுற ஒரு தன்மையும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு ஒரே எண்ணம் கொடை 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 வல்லத்தன்மை தான். ஒரு முறை ஐயா தான் எனக்கு சொன்னாங்க, அதை தங்க மலையை கொடுத்து தர்மத்தையும் கர்ணனை கொடுத்தா ஒரே மலையில கொடுத்துடலாம், இவனுக்கு மெல்ல மெல்ல தர்றாங்க. இந்த பெருமை புத்தி, பெருமை குணம், அவனை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு பிறகுதான் செய்யன்றி. ஆனால் அவன் எந்த இடத்துல பெரியவனை காப்பாற்ற சொல்லி இந்த நீங்கள் எல்லாம் கூட்டத்துக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்ததற்கு நான் நன்றியை சொல்லி பாரத கர்ணன் கொடையெல்லாம் உயர்ந்தவன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இங்க செய்நன்றியில் சிறந்தவனா வள்ளத்தன்மையில் சிறந்தவனா என்று பார்க்கின்ற பொழுது அந்த கர்ணன் முதலாக இங்கே வந்து அந்த துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் இவர்கள் எல்லாம் அந்த அரசகுமாரர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விளையாட்டுகளை எல்லாம் சென்று அந்த சலாவசி எல்லாம் இந்த குச்சி விளையாட்டுலாம் நின்று அரங்கேற்றம் என்று சொல்லுவார்கள். அந்த அரங்கேற்றமானது நடந்த பொழுது அங்கே வந்து கிருபாச்சாரி சொல்லுகிறார், என்னுடைய மாணவன் அர்ஜுனனை வெல்லுவதற்கு யாரேனும் விருப்பீர்களே ஆனால் வாருங்கள் என்று சொன்னார். அவர் எந்த ஜாதியில் இருந்து சொல்லியிருந்தாருன்னா வந்திருக்க மாட்டான், சத்திரியர்கள் மட்டும் வாருங்கள் இருந்தா வந்திருக்க மாட்டான். ஆனால் இவர் யார் வேணாலும் வரணும் பொழுது கர்ணன் வெளியே வெளிப்பட்டு வந்து விடுக்கிறான். வெளிப்பட்டு வந்து இவர் செய்கிறத பார்த்து அவன் அசந்து போயிடான். அப்ப அவர் சொல்லுகிறார், எப்பா நீ சத்திரியனாக இருந்தால் தான் வந்து போராட முடியும், நீ சத்திரியனா இல்லையார்கள் இவனுக்கு வந்து பிறப்பிலே என்ன யாருக்கு பிறந்தவன் தெரியாது. ஏனென்றால் எல்லாரையும் விட தாண்டிய உலகத்தினுடைய முதலாக இருக்கக்கூடிய சூரிய பிரானுக்கு பிறந்தவன் அல்லவா அவன், சூரியனுக்கு பிறந்தவன். அப்பேற்பட்டவனுக்கு எனக்கு பிறப்பு தெரியல. அப்ப என்ன பண்றான், அங்கே துரியோதனன் இங்கிருந்து வருகிறான். வருகின்ற பொழுது அங்கே பீஷ்மாச்சாரியாரையும் துரோணாச்சாரியை கேட்கிறாரு, எப்பா கற்றவர்க்கும் நலம் நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை உற்றவர்க்கும் வீரர் என்று உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடைய கொற்றவர்க்கும் உண்மை போதையிலா சரிதரம் நற்றவர்க்கும் ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையாங்க. இவங்களுக்கு எல்லாம் கண்ணியர்களுக்கெல்லாம் ஜாதி கிடையாது. அழகான பொண்ணா இருந்துச்சுன்னா அது ஜாதி எல்லாம் கிடையாது, யார் வேணாலும் கட்டிட்டு போவான். அதே போல மிகச்சிறந்த அறிவு படைத்தவர்களாக இருந்தால் நாற்பாலும் 4 ஜாதிகளை எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் வேட்பாளராக கொள்வார்கள். அறிஞராக இருந்தார், அவன் அறிஞராக இருந்தால் எல்லா ஜாதியிலிருந்து மேற்கொள்வான். அப்பேற்பட்டவராக இருக்கிறான். எனவே இவன் போட்டியில கலந்துக்க வேண்டியதான் என்று கேட்கிறப்போ அங்கே சொல்லுவார், அவன் சத்திரி, அவன் ராஜனாக இருக்க வேண்டும், ராஜனாகத்தானே இருக்க வேண்டும். இதோ உடனடியாக இந்த அங்க நாட்டினுடைய அரசனாக ஆக்குகிறேன் என்று அவனுடைய தலையிலே கொண்டு வந்து அந்த தங்கமுடியை கூட்டுகிறான். தங்கமுடியை கூட்டினதுக்கு அப்புறம் என்னன்னா, இவ்வளவு சிறந்த அந்த மாவீரனாக விளக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த கர்ணன் அப்படியே மெய்சிலிட்டு போகிறான். தலையில முடி சூட்டதும் மன்னனாக்கிட்டது மட்டுமல்ல, அவன் செய்த மற்றொரு பெரிய காரியம் என்னன்னா, யார் என்று அறியாத என்னை மற்றவர்கள் எல்லாம் யாருன்னு இவனுக்கு தெரியாது. யார் அவன் கர்ணன் யார் எங்க இருக்கான்னு தெரியாது. என்னை என்ன அன்று எதை கவிழ்த்தான், அந்த தங்க மகடத்தை கடலையிலே கவிழ்த்தது மட்டுமல்ல, துரியோதனன் ஒரு பெரிய பழக்கம் உண்டான். அது என்ன பழக்கம் என்றால், தான் இந்த எச்சிலை மீண்டும் திங்க மாட்டான். அதாவது இப்ப இந்த ரொட்டியை எடுத்து தின்னுட்டாக்க இன்னொரு தட்டுல பூஜா வைக்கணும். அது போல தான் உண்ட எச்சிலை மீண்டும் தன்னெச்சில் உண்ணாதவன். ஆனால் அந்த கண்ணனுடைய பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிடுகின்ற பொழுது அவன் கண்ணன் உண்ட எச்சியை எடுத்து சாப்பிடுவான். தன்னெச்சில் அவன் எச்சில் எடுத்து சாப்பிடுவான். அது மட்டுமல்ல, அவனுடைய சகோதரர்கள் 99 பேர் துரியோதனனுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கிறானோ அவ்வளவு பெரிய மரியாதை 99 பேர் கொடுக்கணும். அதோடு அங்க இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரர்கள், மற்றவர்கள், உற்றார் உறவினர் எல்லாரும் அந்த கர்ணனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்தான். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவனாக அவன் தன்னுடைய நண்பனை வைத்திருந்தான். கர்ணனை விட துரியோதனன் மிகச்சிறந்த நட்புடையவனாக என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு அற்புதமானவனாக இருக்கிறான். அப்போ இந்த போர் நடக்குது. நடக்கையில கர்ணன் நினைத்தான் அர்ஜுனனை வென்று விடுவான். அது யாரு நிறுத்தணும்? ஏனென்றால் இந்த இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அனைத்தையும் செய்யக்கூடியவர். அவர் என்ன முதல்ல இவனை கர்ணனை ஆஃப் பண்ணணுமேங்கிறதுக்காக சொல்லி போய் போனது. எப்பா யார் தெரியுமா? யார்?
நீதான் குந்தியினுடைய மகன். ஓஹோ மகிழ்ச்சி. ஆனா போய் அவங்ககிட்ட சொல்லிவிடாதீங்க. அவன்கிட்ட சொல்லிடு, எங்க தவங்க நான் என்னுடைய நண்பருக்கு செங்கோட்டு கடன் கழிப்பதற்காக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். அவன் தான் என்னை இதெல்லாம் செய்து என்னை வளர்த்து கொண்டு இருக்கிறான். அவன் பக்கத்தில் இருப்பதுதான் தர்மம் என்று அங்க இருக்கிறேங்க. அப்படியா? அதோட விடுவான் நம்பாலும் மாய கிருஷ்ணன் அடுத்தா போல அங்க போய் அங்க தாயை கிளப்பி விடுறான். அப்ப துரியோதனன் எப்பேற்பட்ட சிறந்த அரசன் என்றால், எதிரியினுடைய தாயானவள் பாதரைக்குள்ளே நுழைந்து தன்னுடைய அருமை நண்பனை விளைந்து பார்க்க போகிறான் என்றால் ஏதாவது சூது செய்து விடுவான் என்றவன் சூழ்ச்சியை நினைக்கவில்லை. துரியோதனன் மிகச்சிறந்தவனாக இருந்து கொண்டு இருக்கிறான். அங்க வந்து நுழைந்த பொழுது, ஏப்பா இந்த புத்தியை உள்ளர விடாத, உழுத கரைச்சு விடுவா மனசுன்னு நினைக்கல, சாதா யதார்த்தமாகவே இருந்து விடுகிறான். இதே போல கர்ணன் போய் வந்து பார்க்கிறான். பார்க்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய அவன் அந்த பிள்ளையை பெற்று தன்னுடைய சேலையை வைத்து அனுப்பினான். அனுப்பின பொழுது அந்த சேலையை வந்து யார் போத்தினாலும் அது வந்து அவர்கள் உடம்புற எரிந்து அதை போட்ட முடியாத நிலை ஏற்படும். அப்பொழுது இவன் குந்தியை போத்துறதுக்கு அப்புறம் உடம்பு நல்லா சரியா இருந்துச்சு. ஓஹோ இதான் என் தாயா, அவன் கிருஷ்ணவர் பார்த்துமா நீ சொன்ன எனக்கு 2 பேரும் என்னுடைய தாய் என்று உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், அப்படியம்மா வாமா என்று மகிழ்ந்து என்னம்மா உனக்கு வேணும்னு கேட்கறான். எப்பா நீ தான் எல்லாருக்கும் மூத்த பிள்ளையாச்சே, வா நீ எங்களுடைய அணியிலே சேர்த்து விடு. எங்கள் அணியிலே சேர்ந்து விட்டாயானால் உனக்கு முதல்ல உனக்கு பட்டம் கட்டி நீ அரசு சொல்ல உன்னுடைய ஏவலிலே மற்றவர்கள் இருப்பார்கள். எங்கள் அணியிலே வந்து சேர்ந்து விடு, என்னுடைய பிள்ளைகள் அணியில சேர்க்கும் போது இல்லையம்மா அந்த கிட்ட இவன் இருக்கிறானே, என்னுடைய அருமை நண்பன் துரியோதனன் இருக்கிறானே, நானும் அவனும் மிகச்சி நெருங்கிய நண்பர்கள். ஒன்றாக உறைவோம், ஒன்றாக உண்போம், எதை நினைத்தாலும் ஒன்றாக சிந்திப்போம். அப்படி இருக்கக்கூடிய என்ன ஒரு முறை நான் அவனுடைய ஏகாந்த அறையிலே இருந்தவன் அவனுடைய மனைவி பானுமதியோடு சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தேன். சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இவனுக்கு துரியோதனன் வருவதை பார்த்து எழுந்து விட்டான். எழுந்த பொழுது எங்கேயோ போறான் என்று குடிக்கின்ற பொழுது மேகலை என்று சொல்லக்கூடிய அணியானது இடுப்பை சுற்றி அணிந்திருப்பார்கள். அந்த மேகலையானது விழுந்து கீழே விழுந்துச்சு. விழுந்தது சிதறி போனது. பதவழித்து நிற்கிறேன் நான். அப்போ அங்கு வந்த நுழைந்த அந்த துரியோதனன் என்ன சொல்லுகிறான் என்றால், எடுக்கவோ கொக்கவோ என்றார். மடந்தை திருமே மேகலை மணி உகவே உகவே மாதனத்து இடம் ஏகாந்த இடந்தனில் புரிந்து நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான். அந்த திடம்படுத்து வேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்றுக்கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கர்மமும் தர்மமும் என்றான். புகழும் கர்மமும் தர்மம் என்றான். இல்லையா? எடுக்கவோ கோக்கவோ நானே. ஒரு நம்ம சில புதிய பேச்சாளர்கள் சொல்கிறார், நான் தான் பூஜா சொன்னேன், நான் தான் பூஜா சொன்னேன். இல்லை, இது ரொம்ப காலமா நம்முடைய அறிஞர்கள், தமிழறிஞர்கள் மாபாரதம் படித்தவர்கள் தெரிந்தான். எங்க அப்பாவோட தாத்தாவே இதை சொன்னார்களாம். என்னன்னா எடுக்கவோ கோக்கவோ என்று சொன்னார் என்றால் என்னன்னா, எடுக்கவோ கோக்கவோ என்றால் தன்னுடைய மனைவி தவறான வழியிலே நடந்து கொண்டு இருக்கிறாள் என்று ஒரு மனதிலே ஐயப்பட்டு விட்டால் என்ன நடக்கும்? விடவிடவென்று நடக்குமானால் அதை எடுக்கவும் முடியாது. மணியெல்லாம் கொட்டி போய் பொறுக்கவே முடியாது. பொறுத்ததுக்கு அப்புறம் அது கோக்கவும் முடியாது, நூல் நுழையாது. அந்த அளவு படபடப்பு ஏற்பட்டு விடும். அப்பொழுது தன் தன்னுடைய நண்பனை விட அவன் மனைவியின் மீது அவனுக்கு சந்தேகம் இல்லாத ஒரு பெரிய தன்மை இருந்தது. அவன் மனைவியின் என் மனைவி கற்புடையவள் என்ற நம்பிக்கை, அதோட தன்னுடைய அருமைக்கு நண்பன் இருக்கிறானே அவன் ஆண்மை மிகுந்தவன், சிறந்தவன், உத்தமன் என்ற நிலை இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அடுத்த சொல்லுகிறான், அவனுடைய கர்மமும் தர்மம் என்ன கூறி எனக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே தர்மமும் கர்மமும் என்றான். தயானன் புகழ் கர்மம் கர்மம் என்று சொன்னான். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கே அவன் செஞ்சோற்று கடன் கழிப்பதிலே தான் மிகச்சிறந்த உடல் இருக்கிறான். தாய் அழைக்கிறான், போகவில்லை. கடவுள் சொல்லுகிறான், போகவில்லை. பண்ணாக்க இவன் செஞ்சோற்று கடன் கழிக்கிறான் என்று சொல்லிவிடலாமா என்றால் சொல்லிவிடலாம். அதோடு மட்டுமல்லாமல் அவன் அடுத்தாற் போல அங்கே அந்த கிருஷ்ண எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வள்ளல்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது என்று இருக்கின்ற பொழுது ஈகையும் தாயையும் பிறவி குணம் என்று அவையார் சொல்லுவார். என்னது? ஈகையும் தாய் எல்லாருக்கும் வராதியா? அவன் பிறவி குணத்துல பிறவில இருந்தாலும் அவன் கொடுக்க முடியும். அவன் தான் வள்ளல் தன்மையாவான். எல்லாரும் வள்ளலாகிட முடியாது. நானும் வள்ளலாகிறேன், நானும் வள்ளலாகிறேன் சொன்னா துரியோதன் நான் எப்பா என் சொத்தை நான் அள்ளி கொடுக்குறான், நானும் வள்ளலாக தானே இருக்கிறேன், நான் என்ன அவனுக்கு குறைஞ்சவன்? அப்படியா வள்ளல்? சரின்னு ஒரு முனிவரை அனுப்புறாரு. முனிவர் அனுப்புனர். அந்த முனிவர் வந்து கேட்கிறார், என்னையா நல்ல காய்ந்த விரவுகள் வேண்டும், எதற்காக யாகம் செய்வதற்கு என்று சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போறார்.
போனதுக்காரங்க இப்ப தண்ணி இல்ல வேணாம் கேட்கறப்ப கொண்டு நல்லா இப்ப மழை பெஞ்சிட்டு பார்த்தீங்களா, அது மாதிரி ஊர்ல இருக்கிற மரம் புறாவும் எல்லாம் நனைந்து போய் ஈரமாக இருக்கின்ற பொழுது எப்பா நான் யாக செய்யணும் வர வேண்டாம் ஐப்பசி மாதத்துல வந்து கேட்டா அவங்க ஏப்பா உனக்கு ஏதாவது மட்டையில இருக்கா, இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற மரம் புறா நனைஞ்சு போய் கிடக்கு விறகு கேட்க வந்துட்டேன் பொய்யா விறகு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அடுத்தாவும் போறான் அவன் நல்லா இதுல பார்த்து வர ஒரு வண்டி புறா போட்டு அதுல ஒரு கவர் போட்டு வண்டி வந்துச்சு. என்னையா விறகு எங்க வாங்கினேன், அங்க கர்ணன்ட்ட வாங்கினேன். என்ன அவன் என்ன பண்ணான், வீட்டுல இருக்க வார சிவனு எல்லாத்தையும் உடைச்சு போட்டு இதை கொடுத்து விட்டான். ஓஹோ அப்படி என்றால் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் எதையும் கொடுப்பானோ, அப்படி என்றால் அவன் பெரியவன் தான் என்று துரியோதனன் நினைத்தான். அர்ஜுனன் வேண்டாம் பெரிய கண்ணம் பெரிய வள்ளல் பெருந்தகையோ என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது அந்த வள்ளல் பெருந்தகையாக இருந்திருந்த பொழுது அவன்கிட்ட வந்தான். எப்ப என்ன கிருஷ்ண பரமாத்மா வள்ளல்ரா, நீ வள்ளல் இருக்க நான் வள்ளல் தான். சரி நீங்க ஒரு வெள்ளி மலையும் ஒரு தங்க மலையும் இருந்து எல்லாத்தையும் தானம் பண்ணி கொடுறான். நான் சாயந்தரம் 6 மணிக்குள்ள கொடுக்கணும். நான் சரின்னு கொடுத்தா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறான். மழை கொஞ்சம் கூட எனக்கு குறையலை. அது மாதிரி காலம் தள்ளி கொண்டு ஐயா அவர்கள் சொன்னார்கள், தள்ளி கொண்டு இருந்ததை தவிர அந்த தானமானது கொடுக்க முடியவில்லை. கடைசியில ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அப்ப கர்ணன் அந்த பக்கம் வந்தான். ஏப்பா இந்த மலை 2 தானம் பண்றான்னா, அப்ப 2 பேரும் அந்த பக்கமா வந்தாரு. நீ வெள்ளி மலை எடுத்துக்கடா, நீ தங்க மலை எடுத்துக்கடா, நீ அந்தாண்ட போன. கொடுப்பதிலும் அதற்கென்று ஒரு தகுதி வேண்டும், அதற்கென்ற மனோநிலை வேண்டும். 10 ரூபா படத்தை கொடுத்துட்டு ஐயோ 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 ஐயோன்னு சொல்லுவான். ஒரு நன்கொடை போட்டுருவான் 100 ரூபா, 100 ரூபாய் போட்டு 50 ரூபாய் போட்டு தான் தேவையில்லாம 100 ரூபாய் போட்டவன் செலவுக்கு ஆகும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அது போல இல்லாமல் அந்த சிந்தனையிலே முழுமையாக இருந்தான். ஒரு அந்தணன் வந்து கேட்கிறான், ஐயா ஏதேனும் கொடுன்னு கேட்கிறப்போ எண்ணெய் தேய்த்து கொடுத்தானா. அப்ப பொற்கிண்ணத்தை இடது கையாலே எடுத்து கொடுத்தானா. ஐயா இடது கையால எடுத்து கொடுத்தா நீ என்னடா வண்டலா வெத்தியால் கொடுக்கல. இந்த இடது கையிலிருந்து வலது கை மாறுறதுக்குள்ள மனது மாறி போயிருந்தா, இடது கையிலிருந்து வலது கை கொடுப்பதற்குள்ள மனது மாறிவிடும். அதன் காரணமாக நான் இடது கையாலேயே எடுத்து கொடுத்தேன் என்று விளக்கம் சொன்னானா. இது வந்து இப்ப இருக்கிற பேச்சாளர்கள் நாங்க தான் சொன்னேன்னு இல்லை, இது பல தலைமுறையாக நம்ம அவர்கள் முன்னாடி சொல்லிட்டு வந்தாங்கன்னா அதில் சில பேருக்கு புஜா தெரியும். இதை நான் தான் சொன்னால் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் இல்லை, பல தலைமுறைகளாக நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்திருந்த இந்த கதையை நாம் கொஞ்சம் சொல்லுறோம். அது மாதிரி செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப இதெல்லாம் 2வது இது போல வள்ளத்தன்மை மிகுந்தவனாக இருக்கிறான். சரியா, இந்த பக்கம் நன்றி உடையவனாகவும் இருக்கிறான், இந்த பக்கம் வள்ளத்தன்மை உடையவனாக இருக்கிறான். எந்த இடத்திலேயே இவனுடைய சிறப்பு உயர்கிறது என்கிற பொழுது அங்க அடிபட்டு அங்க கிடந்ததுல கிடக்கின்ற பொழுது என்னையா ஆவி வந்து உள்ளர உயிர் இருக்கா உள்ளர இருக்கா கொரோனா வந்த மாதிரி கிடக்கக்கூடிய நிலையில பயந்து போய் கிடக்க. அதாவது 10 நோய் வந்ததை விட இந்த கொரோனா வந்தாலும் பயந்து போயிடறாங்க. அது மாதிரி படுத்து கிடந்தது நெஞ்சிலே பாய்ந்த அம்புகளினுடைய தாக்கத்தினால் அப்படியே நொந்து போய் கிடக்கின்ற பொழுது எத்தனை அம்பு போட்டினாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே தர்மத்தாய் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அவன் செய்ததை தர்மம் தலைக்காக்கும், தர்மம் தலைக்காக்கும். இன்றைய வரைக்கும் உண்மை அது. அதற்காகத்தான் அவன் கர்ணன் மூலமாக சொல்லி காமித்தார்கள். இப்ப இருக்கக்கூடிய இவரை கூட சொல்வார்கள், தர்மம் தலைகாக்கும், அது தக்க சமயத்தில் உயிர் காக்கும் பாடினா. அது மாதிரி அந்த தர்மமானது தலைகாக்கக்கூடிய தர்மமாக இருந்து கொண்டிருந்த பொழுது சொல்லும் பொழுது அர்த்த வெற்பிடை 2 விற்கடை என போய் யாதவன் சாய்தல் கண்டருளி முத்தருக்கெல்லாம் மூலமா மூல முதற்கொழுந்தாகிய முதல்வன் சித்திர சிலக்கை விதையினை தேரினிய ஒழுக என தேர்விசை நிறுத்தி வைத்தவ படிவ வேதியனாகி வெயிலவன் புதல்வனை அடைந்தான். இந்த வெயிலவன் புதல்வனை போய் பார்க்கிறார். போனப்போ என்னையா தாண்டிய தரங்க கருங்கடல் தரணியில் கடந்தவர் தமக்கு இந்த எங்கு பார்த்தாலும் கடல் கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எவனுக்கெல்லாம் இல்லை என்று ஏழ்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஏழ்மையாக இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வேண்டிய கருதி நீ என கேட்டேன். எதெல்லாம் கேட்கிறாரோ எல்லாத்தையும் கொடுத்தியா, வேண்டியதெல்லாம் கொடுத்தியா, வேண்டிய கருதி நீ என கேட்டேன். மேலும் நினைத்தவன் கொண்டேன் ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன் எய்ததொன்று இக்கணத்தளிப்பாய் கேட்கிறான். எப்பா ஏதாவது பிடிச்சது ஒண்ணு இருக்க முடியா, நான் நமக்கு வறுமையில இருக்கும் பொழுது அவன் என்று கொண்டான் உரைப்ப இருசெவிக்கு அமுதனை கேட்டு அந்த கடைசி நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தான். இந்த செவியில வந்து அமுதானது வாயிலே நுழைகின்ற அமுதை கூட அந்த செவியிலே அமுதானது நுழைந்ததான். என்ன எனக்கு குர்ஆன் கேட்டானே, அது அமுதன் அவனுடைய காதுகளுக்குள்ளே நுழைந்தது. அந்த அமுதன் அவனுடைய காதுகளிலே நுழைந்த பொழுது என்று கொண்டாந்த நான் உரைப்ப இருசெவிக்கு அமுதனை கேட்டு வென்றி கொள் விசையன் விசையவன் கடங்கினால் மெய்தளர்ந்து இரதன் மேல் விழுவோன் நன்றன நகைத்து ஒரே ஒரு வேண்டிய எப்பா ஒன்றே ஒன்று பண்ணணும். என்ன தெரியுமா, தரத்தக பொருள் நீ
இப்ப போய் எனக்கு அரண்மனையை கொடு, 1,00,000 ரூபாய் பணத்தை கொடு கேட்டா நான் போய் எங்க கீழே கண்டு கிடக்கிறேன், கொடுக்க முடியாது. ஏதாவது தரத்தகு பொருள் நீ கேளு என்று கேட்ட போதுதான் அவன் ஒன்றியபடி நீ செய் புண்ணியம் அனைத்து உதவுகிறான், நீ செஞ்ச புண்ணியத்தை எனக்கு குடா என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், ஆவியோ நிலையில் கலங்கியது. ஆவியானது நிலையில் கலங்கி போயிருக்கிறியா? ஆவியோ நிலையில் கலங்கியது. ஆக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். இந்த ஆவியானது இந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா என்று தெரியவில்லை. பாவியை வேண்டும் பொருளால் மயக்கும் பக்குவம் தன்னில் வங்கிலையால் ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்கனி. யான் செய் புண்ணியம் அனைத்துன்னு வினைத்தொகையில சொல்றார். அது என்ன செய் புண்ணியம்னா? செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போற புண்ணியம், 3 புண்ணியத்தையும் சேர்த்து உனக்கு உதவும் வேண்டாம். செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்கை நீ உனக்கு பூவில் வாழ் ஆயிரம் நேரன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. புண்ணியம் இதோட போயிடுச்சு. அப்பேற்பட்ட செய் புண்ணியம் அனைத்தையும் கொடுத்தேன் என்று சொல்லுகிறான். சொல்லுகிற பொழுது அந்த செய் புண்ணியம் என்று கொடுத்ததுனாலதான் இவன் இப்ப செஞ்ச புண்ணியத்தினுடைய பலனை கண்ணனுக்கிட்டே போய் சேர்ந்துருது. அப்ப சாதாரண நாளா கிருஷ்ண பரமாத்மா சாமானிய விட்டார்கள், எல்லாரும் இல்லாமலாம் கொண்டுவார்கள். அவன் யாரும் நான் சொல்லி விட்ட மாறினானுக்கு ஏதாவது கை புனலுடன் தருக என்ன எப்பா தாரை வாக்க முடியா? தாரை வாக்கிறதுக்கு தண்ணிக்கு எங்க போவான்? அப்ப என்ன பண்றான்? நெஞ்சில் அந்த அம்பை கொடுக்குறான். அம்பின் வாய் அப்பால் அடித்தலும் அங்கையால் ஏற்றான். இந்த அம்பின் அப்புன்னாக்க ரத்தம்னு ஒண்ணு பேரு, அம்புன்னா அந்த அம்புக்கும் பேரு. இந்த அம்பின் மேல அப்ப அப்படி அழைக்கிற பொழுது இந்த இதுவரைக்கும் விஸ்வபரமா இவன் கர்ணன் என்ன பண்ணுவானா, ஒரு தட்டுல வச்சுதான் எடுத்து நீட்டுவானா, மற்றவர்கள் எடுத்துக் கொள்வார்கள், அவங்க மேல இருக்குமா. ஆனால் இன்றைக்கு இந்த உலகநாயகன், ஜெகநாயகன், பிரகநாயகன் ஆக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதி மூலமாக விளங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கையானது இங்கே தாழ்ந்திருக்கிறது. யாருடைய முன்னே போய் தாழ்த்திருக்கிறது? இந்த கர்ணனுடைய கையிலே கீழே வந்து கையிட்டாய் அப்பா என்று கடவுளின் கையை தாழ வைத்தது தர்மம். கடவுளுடைய கையையே அங்கே தாழ வைத்தது என்றால் அது தர்மம். அன்றைக்கு அங்கே தாழ வைத்தது வாங்கி வாங்கி சொல்லிட்டான். அப்போ அப்படியே மெய்சிலித்து போய் விடுகிறார். நம்ம இவன் அப்படியே மெய்சிலித்து போய் எப்பா இது மாதிரி ஒரு மனிதன் இருப்பான் ஐயா, உயிர் போகுதுன்னு தெரிஞ்ச உயிருக்காக தர்மத்தை அள்ளி தானமாக கொடுக்கிறானே, என்ன என்னையா வேணும் உனக்கு? எனக்கு என்னடா வேணும்? தர்மன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அவன் மறைந்து தரகனாண்மை செருவில் உயிரணைய தோழக்காக செஞ்சோற்று கடன் கழித்தேன். உங்க பக்கம் உயிரணைய தோழக்காக செஞ்சோற்று கடன் கழித்தேன். ஒரே ஒரு கவச குண்டலம் இந்தியன் தேவர்ஹோம் இருக்கின்றானே அந்த இந்திரன் வந்து என்னுடைய மார்போடு ஒட்டி பிறந்த அந்த கவச குண்டலங்களை அவன் வந்து அன்னைக்கு அவன் இறந்தாண்டாங்க. தேவர்ஹோ என்று சொல்லக்கூடிய தேவேந்திரனை வந்து கேட்டான், அவனுக்கு கொடுத்தேன். ஒரே ஒரு கவச குண்டலம் இந்த முற்ற பெரும் நல்வினை பயனை உனக்கே தந்தேன். என்னுடைய நல்வினை பயனை உனக்கு தந்தேன். அப்போ எல்லாமே கொடுத்ததுதான். ஒன்று செய்தது பலவது கொடுத்தான். அப்போ இது கேட்கின்ற பொழுது அப்படியே மெய்சில் எடுத்து போனான். சொன்னா உனக்கு என்னையா வேணும்னு கேட்கிறான். மரண வாக்கு மூலமா சொல்றான். என்னையா டெத் டிக்ளரேஷன் மரண வாக்கு மூலமா சொல்றான். என்ன தெரியுமா? என் வெவ்வினையால் இன்னும் உற்பவம் உண்டாயின் இல்லை என்று உரைப்போர்க்கு இல்லை என்று உரையாத இதயம் நீ அளித்தருள் என்றான். எவனெல்லாம் இல்லை என்று என்னிடம் வந்து கேட்கிறார்களோ அப்படி கேட்கின்ற பொழுது அவர்கள் நானே ஒன்று சொல்லாம எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த மனநிலையையும் மனநிலையை தொடர்ந்து சொன்னான். அப்படி என்றால் அவனுடைய உள்ளமானது எதன் மீது நாடி இருந்து அதிகமாக நின்றது என்றால் தர்மத்தினை தான் அதிகமாக காதலித்திருந்திருக்கிறான். செய்ததை செய்தான், செய்ததை தாண்டி அவனுடைய உள்ளமானது எதை நாடி அதிகமாக இருந்தது என்றால் தர்மத்தின் மீதுதான் அவனுடைய உள்ளமானது நெருங்கி இருந்தது. ஆனால் இல்லை என்று உரைப்போர்க்கு இல்லை என்று உரையாத இதயம் நீ அளித்தருள் என்று சொன்னதும் மைத்துடன் உரைத்த வாய்மை கேட்ட ஐயன் மணமகன் உழுந்து கைத்தல மலரான் மாபுரத்து அணுகி கண்மலர் கருணை நீராட்டி எத்தனை விரைவி எடுக்கினும் அவற்றில் ஈகையும் செல்வமும் எய்தி. எல்லா இடத்துலயும் என்ன இருக்க கஞ்சனா இருக்கக்கூடாது, கோடீஸ்வரனா இருப்பான். அதாவது செல்வத்துல 2 வகையான செல்வம் இருக்கிறது. ஒரு செல்வம் என்னன்னா குபேராட்ச 10 பேரு வெறும் கோடீஸ்வரனா இருப்பான். ஆனா அதுல 10 காசு எடுத்து செலவு பண்ண மாட்டான். வைக்க போடப்படுத்த நாய்க்குட்டி மாதிரி கிடந்துக்கிட்டு தானம் திங்க மாட்டான், கத்தியானம் திங்க மாட்டான். இவனை ஒருத்தரும் மதிக்கவும் மாட்டான், யாரும் மதிக்க மாட்டான். பெரிய பணக்காரனா இருப்பான், ஊர்ல ஒருத்தர் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனா லட்சுமிகரம் என்று ஒன்று இருக்கிறது.
அது என்ன என்றால் அவங்க அள்ளி அள்ளி வார வாரம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கும். ஊர்ல இருக்கிறவர்கள் மதிப்பார்கள், சமுதாயம் மதிக்கும், எல்லாரும் செத்தாலும் வாழ்த்து கொண்டு இருப்பார்கள். அப்பேற்பட்ட சிறந்த மனிதர்களாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட சிறந்துடையவனாக இருப்பான். அது போல நீ ஈகையும் செல்வமும் எய்தி. காசு இல்லாத எவனாக கொடுக்க முடியுமா? வறுமை என்பது மிக கொடுமையான ஒன்று. அந்த வறுமை என்பது யாருக்கு வரக்கூடாது. வறுமை இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. மற்றவர்களுக்கு கொடுக்குவதற்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் செல்வம் என்ற சிறப்பு தேவை. எனவே அந்த செல்வம் என்ன பண்ற, உனக்கு ஈகையும் மனமாற்றம் இருக்கும், செல்வமும் இருக்கும். அடுத்தார் போல ஒண்ணு நீ கேட்காத ஒண்ணு தர, முத்தியும் பெருதி முடிவிலே என்றான் ஒவ்வொரு ஒருவனாம் முத்தி. நீ முத்தி பெறுவப்பா என்று சொல்றான். அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அவன் மிகச்சிறந்த செஞ்சோருக்கு கடன் கழிப்பவனாக இருந்தான். அது அந்த பிரிவோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி, எந்த பிறவி எடுத்தாலும் அவன் முத்தியும் பெறுவதாக இருக்கிறது. உலகத்திலே மற்ற நாடுகளுடைய கல்விக்கும் நம்முடைய நாட்டுடைய கல்விக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் என்றால், மேலை நாட்டு கல்விகள் செல்வத்தை சேர்ப்பதற்காக நிறைய சம்பாதித்து நிறைய செலவு செய்ய வேண்டும் என்பது மேலை நாட்டு கல்வி. ஆனால் இந்திய நாட்டு கல்வியானது கடவுளை காண்பது. அவங்க எதுனாக்க இதெல்லாம் பெரிய கதை, நிறைய நாள் சொல்லணும். என்ன அவனுக்கு என்ன வேணும் என்றால், நம்முடைய கல்வி என்பது கடவுளை காட்டுவது, கடவுளை காண்பது. கண்டவர்களும் உண்டு, காண்பவர்களும் உண்டு. என்ன கண்டவர் விண்டியலர், விண்டவர் கண்டியலர் என்கிற அந்த மகாவா இருக்கக்கூடிய நம்ம விவேகானந்தர் அவர்கள் அன்றைக்கு அங்க ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணர் போறாரு. ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணர் போய் பார்த்து, ஐயா என்ன சாமியார, நித்யானந்த சாமியா, பிரேமானந்த சாமியா, அது மாதிரி சாமியா எனக்கு அவருக்கு சந்தேகம். ஏன்னா எல்லாத்தையும் சந்தேகப்பட்டவர். அங்க பிசாஜ் இருக்குன்னா எங்கடா பிசாஜ் இருக்கு, நான் போய் பாக்குறேன்னு போய் பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த வீராதி வித்தியாகி கேட்கிறார், கடவுளை காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? எங்க எப்ப காட்டு? இப்ப காட்டு. இங்க வா, எப்படி காட்டுங்க? சீட்டை அருகே வாண்டான். வந்தா தலையில கைய வச்சா கண்டேன் கடவுளை. கண்டேன் கடவுளை என்று கடவுளை காட்டக்கூடிய முனிவர்கள் இன்றைய வரைக்கும் இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா நம்முடைய சித்தர் அவர்கள் 5 ஆண்டுகள் சாப்பிடாம காற்றை புசித்துக் கொண்டு வாழ்ந்தவர். காத்த பத்திரம் குடிச்சிருக்கார பாலசேகர ஐயா அவர்கள் இவர்கள் 5 ஆண்டு காலம் தண்ணீர் குடிக்காமல், உணவு உண்ணாமல் காற்றை மட்டும் குடித்துக் கொண்டு வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவர். அது போல இங்கே அந்த சிறப்பிலே மிகச்சிறப்பாக கிருஷ்ண பரமாத்மா அந்த ஈகையும் செல்வம் வைத்து முத்தியும் பெற்ற கிடைக்கிறது என்றால் அவனுக்கு எதனால் கிடைத்தது என்றால் தர்மத்தின் வாயிலாக கிடைத்தது. எனவே கர்ணன் செய்தனில் சிறந்தவனா, கொடையில் உயர்ந்தவனா என்று கேட்டால் கொடையில் மிக உயர்ந்தவன் என்று கூறி இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பினை வழங்குகின்றேன். வந்திருந்த அனைவருக்கும் மிகச்சிறப்பாக இந்த ஒலிப்பதிவு செய்த நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம். ஓக்கி உலகளந்த உத்தமன் பெயர் வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி ஓங்கு வெறுஞ்சென்றால் ஊடு கயலுகள பூங்குவனை போதில் பொறிவண்டுகள் கொடுப்பது தேங்காயை புத்திருந்து சித்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வெள்ளல் விரும்பதுக்கள் இதை கேட்டால் துணை பெறும் பல்லாண்டு வாழ்க எல்லா செல்வமும் பெற்று வாழ்க வாழ்க என வாழ்த்தி உருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கிரியாய் விதியாய் உருவாய் உருவாய்